வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 95. ஆழம் வித்தில் ஆள் ஒடுங்கி ஆழமானவாறு போல் வேறு வித்தும் இன்றியே விளைந்து போகம் எய்திடீர். ஆறு வித்தை ஓர்கிலீர் அறிவிலாத மாந்தரே, பாரும் இத்தை உம்முளே பரபிரம்மம் ஆவீரே. இதன் விளக்கம்: ஆழம் விதையில் ஆலமரத்திற்குரிய பொருள் எல்லாமே ஒடுங்கி உள்ளது. அதுவே முளைத்து பின்பு ஆலமரம் ஆகின்றது. அதுபோல் உமக்குள் இருந்தே விளைவாகிய போகம் உண்டாகும். அதற்கு வேறு ஒரு விதையோ தயவோ தேவையில்லை. உடம்பில் உள்ள மூலாதாரம் முதலிய 6 யோக ஆதாரங்களாகிய விதைகளே போதுமானது. அந்த விதைகளையே ஆழ்ந்து சிந்தித்து தியானம் பழகி வந்தால் பரபிரம்மே உமக்குள் உண்டாவதை நீர் பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார் சிவவாக்கியர். இன்னும் விளக்கமாக பார்த்தால் வித்தை என்பது மந்திரம் என்றும் பொருள்படும். 6 ஆதாரங்களை உற்று நோக்குவதே மந்திரம் என்று இந்த பாடல் கூறுகின்றது. வேறு மந்திரங்கள் வேண்டியதில்லை என்பதை பற்றியும் இதற்கு முன்பு இருந்த பாடல்களில் சிவவாக்கியர் கூறியிருக்கின்றார். அடுத்து பாடல் 96. அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு எழுபிறப்பு இங்கில்லை. சவ்வுதித்த மந்திரத்தை தற்பரத்து இருத்தினால் அவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. இதன் பாடலின் விளக்கம்: ஆ என்று சொல்ல நினைத்து வாய் திறந்ததுமே உதித்த மந்திரமே ஆ என்ற எழுத்தாகும். பிறகு முயற்சியால் ஊ என்ற எழுத்து தோன்றும். அதன் பிறகு உதடுகள் பொருந்துதல் ஆகிய முயற்சியால் தோன்றும் இம் என்ற எழுத்தும் அறிந்து ஓம் என கூட்டி ஜெபம் செய்து பழகியவர்களுக்கு எழுபிறப்பும் இல்லாது போகும் என்று சொல்லுகின்றார். விளக்கமாக பார்த்தால் உடல் உறுப்பு இயக்கத்தில் உதித்த மந்திர ஒளியை உள்ளே இருக்கும் கடவுளாக பாவித்து கூறினால் ஆ உ இம் என்று 3ம் கூடிய ஓம் என்பது சிவாய நம என்னும் பயன்பாட்டினை தரும் என்று கூறுகின்றார் சிவவாக்கியர். மேலும் 97வது பாடலில் நவ்விரண்டு காலதாய் நவின்றமவ் வயிரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாயம் 5 எழுத்துமே. நமச்சிவாய எனும் மந்திரத்தை உடலில் பொருத்தி தியானிக்கும் முறையை பற்றி இங்கு கூறுகின்றார் சிவவாக்கியர். 2 கால்களிலும் நா, வயிற்றில் மா, தோள்கள் 2லும் சி, வாயில் வா, கண்கள் 2ல் யா. இப்படி அமர்ந்து நேரிதாக செம்மையாக ஒன்றி சிவாய நம என்ற எழுத்துக்கள் 5ம் நிற்கும். 2 தோள்களுக்கும் பொதுவாய் நடுவே சி என்னும் எழுத்தை சொல்ல வேண்டும் என்கின்றார். விளக்கமாக பார்த்தால் சிவாய என்பதை முன்பக்கம் தொடங்கி முதுகு வழியே பாதங்களை அடைந்து நா கூட்டல் மா என்பனவற்றை சொல்லும்போது சிவாய நம என்று ஆகிவிடும். பாடல் 98. 2 மூலமாய் இயங்கு சக்கரத்துள்ளே சுருண்டு 3 வளையமாய் சுணங்கு போல் கிடந்த தீ முரண்டு எழுந்த சங்கின் ஓசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயமே. இதன் பொருள்: இடது பிங்களை என்கிற 2 நாடிகளுடன் சுழுமுனை நாடி ஒன்றும் சேர்ந்து மூலாதார சக்கரத்தில் 3 வளையமாய் பாம்பு போல் சுருண்டு கிடப்பது
குண்டலினி என்னும் நெருப்பாகும். பிராணாயாமத்தாலும் பாவனை யோகத்தாலும் அது முரண்டு எழும்போது சங்கு ஓசையோடு மூல நாடியாகிய சுழுமுனை நாடியில் உள்வழியாக மேலே ஏறும். அரங்கநாதன் நகரமாக கருதப்படும் கபாலத்தில் உள்ள சகசிராரத்தில் சிவாயமாக அமர்ந்திருக்கும் என்று விளக்கம் கொடுக்கின்றார். மேலும் யோக சித்தியில் தலைவரை குண்டலினி ஏறினால் அது மோட்சம். ஆகையால் அதை கைலாயம் என்றும் திரு அரங்கன் பட்டினமான வைகுந்தம் என்றும் பரியாயமாக, அதாவது எடுத்துக்காட்டாக உருவகமாக என்று பொருள் கொள்ளலாம். அவ்வாறு பேசுவது வழக்கம். இங்கு சுணங்கு, அதாவது பாம்பு, 3½ வட்டத்தை 3 வட்டம் என்றார். இவ்வட்டமே குண்டலித்தல். அதனாலேயே தீயும் குண்டலினி எனப்பட்டிருக்கின்றது. அடுத்து 99 பாடல். கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்தபோது ரூபமான வாறுபோல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. இந்த பாடலின் விளக்கம்: கடலின் திரியும் ஆமை கடலை விட்டு கரைக்கு வந்து மணலில் முட்டையிடும். மீண்டும் கடலுக்குள் போய் நீந்தி திரியும். அப்போது அது தன் முட்டையை நினைக்கும். அந்த நினைவு சூடுபட்டு அந்த முட்டை பக்குவமாகி அதிலிருந்து குஞ்சு வெளிவரும். இதேபோல் உடலில் எங்கே இருக்கிறார் என்று தெரியாதிருக்கும் அரங்கநாதராகிய ஜோதியை உடலுக்குள் இருப்பதாக நினைத்து பழகினால் அந்த உண்மை கடவுள் உடலில் இருப்பது உண்மையாகும் என்கிறார் சிவவாக்கியர். அடுத்து பாடல் 100. 3 மண்டலத்தினும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவின்றெழுந்த அட்சரம் ஈன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்லவெங்கும் இல்லையே. இந்த பாடலின் பொருளாவது: 3 மண்டலங்களையும் உடம்பில் இணைத்து தூணாக நிற்பவை நாடிகள் 3மே ஆகும். அவற்றில் இருந்து எழுந்து ஆடும் குண்டலினி பாம்பின் வாயிலும் சொல்லக்கூடிய ஒரே எழுத்து உள்ளது. தாயும் தந்தையுமாக வெளிப்படும் கடவுளே கூறிய மந்திரமே அந்த ஓர் எழுத்தாகும். ஓம் என்னும் அந்த ஓர் எழுத்தை உச்சரிக்கவே வேறு எதுவும் எங்கும் சொல்ல வேண்டாம். இன்னும் விளக்கமாக பார்த்தால் மூலமும் சுவாதிஷ்டானமும் கொண்டது பிரம்ம மண்டலம் ஆகும். மணிப்பூரகமும் அநாகதமும் கொண்டது விஷ்ணு மண்டலமாகும். விசுத்தி ஆக்ஞா இரண்டும் கொண்டது ருத்ர மண்டலம் ஆகும். இவை முறையே பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்ற 3 முடிச்சுக்களால் இணைக்கப்பட்டுள்ளன. குண்டலினி மேலே எழும்போது இவை உடைப்பட்டுவிடும். மூலாதாரத்திலிருந்து குண்டலினி எழுந்து அது சுவாதிஷ்டானத்திற்கும் மேலாக தலை தூக்கி நிற்பதை நான்ற பாம்பு என்று சொல்லுகின்றார் சிவவாக்கியர். ஓகே மக்களே, இதுவரை 100வது பாடல் வரை நாம் பார்த்தோம் அல்லவா? இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். மேலும் எனது இந்த யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தொடர்ந்து தங்களுக்கு இந்த வீடியோ காட்டப்படும். மேலும் ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.